அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். இன்று நாம் இரண்டாவது திருமணத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதை பார்ப்பதற்கு முன்பு நாம் என்ன செய்கிறோம்? மகிழ்ச்சி இல்லாத திருமண வாழ்க்கை, ஏழில் பாவிகள் இருப்பது, அதாவது கலஸ்தரஸ்தானத்தில் பாவிகள் இருந்தால் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையாது. ஏழாம் அதிபதி கலஸ்தரஸ்தானாதிபதி 6, 8, 12 இடங்களில் இருந்தாலும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையாது. ஏழாம் அதிபதி 6ஆம் அதிபதியுடனும் சுக்கிரனுடனும் இணைந்து இருந்தாலும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையாது. 5, 7ஆம் இட அதிபதிகள் பரிவர்த்தனை அடைந்தாலும் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. 7ஆம் அதிபதி 6இல் சுக்கிரனுடன் இணைந்து இருந்தாலும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையாது. 1, 7 அதிபதிகள் கிரக யுத்தத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையாது. 2இல் தீய கிரகங்கள், அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருந்து சுப கிரகங்கள் பார்க்காமல் இருந்தாலும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையாது. 6, 8 அதிபதிகள் ஒன்றையொன்று பார்த்து கொண்டாலும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையாது. சுக்கிரன் சந்திரனுடைய வீட்டில் ராசி நவாம்சத்தில் இருப்பது, லக்ன ராசி அதிபதிகளுக்கு 7ஆம் அதிபதி 6, 8 ஆக அமைவது, சுக்கிரன் ராசி அம்சத்தில் மிதுனத்தில் இருப்பது மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு அமையாது. யாருக்கு ஒரே திருமணம் நடைபெறும்? 7ஆம் அதிபதியுடன் எத்தனை கோள்கள் கூடியிருந்தாலும், அது ஆட்சி பெற்றிருந்தால், பல பெண்களுடன் சேர்ந்தாலும் ஒரே ஒரு திருமணம் தான் நடைபெறும். ஏக பத்தினி விரதம் என்போம். ஒரே ஒரு திருமணம். 2, 7ஆம் அதிபதிகள் தீயவற்றுடனும் சுக்கிரனுடனும் கூடி 1, 3, 6 ஆகிய இடங்களில் ஒன்றில் இறைந்தால் மனைவிக்கு ஈனம் உண்டாகும். 6, 7ஆம் அதிபதிகளும் சுக்கிரனும் சேர்ந்து 6, 7களில் இருந்தாலும் பார்த்தாலும் திருமண சம்பந்தமான வழக்குகள் உண்டாகும். ஆக திருமணத்தை பற்றிய குரு சாதகமாக இருக்க வேண்டும், லக்னாதிபதி சாதகமாக இருக்க வேண்டும், குரு நல்ல இடத்தில் இருக்க வேண்டும், குரு மறையக்கூடாது, கலஸ்தரகாரகன் சுக்கிரன் நன்றாக இருக்க வேண்டும். ஆண்களுக்கு சுக்கிரன் தான் மனைவி ஸ்தானம், பெண்களுக்கு செவ்வாய். செவ்வாய் குடும்ப ஸ்தானாதிபதி நன்றாக இருக்க வேண்டும். ஜாதகத்தை பார்க்கும்போது குரு, சனி, செவ்வாய், சுக்கிரன் 4 கிரகங்களையும் நன்றாக நாம் பார்த்தல் வேண்டும். அதன் பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது மனைவியோ பல மனைவிகளோ எப்படி இருக்கும்? 7க்கு உரியது சரத்தில் இருந்தால் 2 திருமணம் நடக்கும். அதென்ன சரம்? சரம், ஸ்திரம், உபயம் என்போம். மேசராசி சரம், ரிஷபம் ஸ்திரம், அடுத்து உபயம். அப்படியே கூட்டிக் கொண்டே செல்லுங்கள். சரம், ஸ்திரம், உபயம். 7க்கு உரியது சரத்தில் இருந்தால் 2 திருமணம் நடக்கும். ஸ்திரத்தில் இருந்தால் திருமணத்தால் நன்மை உண்டாகும். உபயத்தில் இருந்தால் பல மனைவிகள் ஏற்படுவர், ஆனால் இறக்க மாட்டார்கள். உயிருடனே பல பெண்களை திருமணம் செய்து கொள்வார். அவர்களுடைய யோக பலனை அறிய 7ஆம் வீட்டோர் நின்ற வலிமையையும் மேற்படி ராசியை பார்த்த கோல் வலிமையையும் அறிந்து கூட சொல்ல வேண்டும். லக்னாதிபதி சுக்கிரன் வீட்டில் இருந்து சுக்கிரனோடு சேர்ந்தாலும் பார்த்தாலும் நல்ல பெண்களின் தொடர்பை பெற்று வாழும் யோகம் பெற்றவன். 7ஆம் வீட்டோன் குருவாக சுக்கிரனாக இருந்து கேந்திர கோணங்களில் நின்று சனி பார்வை இல்லாமல் இருந்தால் அவளுக்கு 2, 3 மனைவிகள் அமைவர். அடுத்து 2 திருமணம் யாருக்கு நடைபெறும்? 7, 8ஆம் அதிபதிகள் பாவிகளுடன் கூடி இருந்தால், அல்லது 7, 8ஆம் இடங்களில் பாவிகள் இருக்கவும் 12இல் குரு செவ்வாய் சேர்ந்து இருக்கவும் பிறந்த ஜாதகன் 2 திருமணம் செய்து கொள்வான். 2, 7ஆம் அதிபதிகளில் ஒன்று நீச்சம் பகை பெற்று வலுவிழந்தால் 2, 7 ராசி இடங்களில் பாவிகள் இருக்கவும் பிறந்தவன் 2 திருமணம் செய்து கொள்வான். ஆகவே ஜாதகத்தை கணிக்கும் போது லக்னத்தை நன்றாக பார்க்க வேண்டும். இரண்டாம் இடமாகிய
தன குடும்ப வாக்குஸ்தானத்தை நன்றாக பார்க்க வேண்டும். 7ஆம் இடம் முதல் திருமணம் கலஸ்திரஸ்தான இடத்தை நன்றாக பார்க்க வேண்டும். 2ஆம் திருமணம் 11ஆம் இடத்தை குறிக்கும். 2 7களில் பாவர்கள் இருக்க 7ஆம் இடத்தையும் அந்த வீட்டுக்குரிய கோளையும் பாவிகள் பார்க்க ஜாதகனுக்கு 2 திருமணங்கள் உண்டு. 7க்கு இருபுறமும் சுபர்கள் இருக்க, அதுபோல் சுக்கிரனுக்கு இருபுறமும் சுபர்கள் இருக்க பார்க்க 2 7க்கு உடையவர் 5களில் இருக்க, 2 5 7 8களில் நற்கோள்கள் இருக்க பார்க்க சுக்கிரனும் 7ஆம் அதிபதியும் 2 5 7 8 வீடுகளில் நட்பாக இருக்க ஆட்சி உச்சம் பெற 2 திருமணம் நடக்கும். 1 2 7களில் பாவிகள் இருந்தாலும் சுக்கிரன் பகை நீச்சம் அஸ்தமனம் பெற்றாலும் 2 மனைவிகள் அமைவர். சுக்கிரன் அஸ்தமனம் பெற நீச்ச குரு நின்ற ராசிக்கு 7ல் செவ்வாய் சனி நிற்க 9ல் ராகு இருக்க இஜாதகன் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அவன் தந்தையாருக்கு பாதிப்புகள் உண்டாகலாம். ஆக நாம் என்ன செய்கிறோம்? 2 திருமணம் யாருக்கு நடைபெறும் என்று பார்த்தோம். ஒரே திருமணம் யாருக்கு? 7ஆம் வீட்டோன் கேந்திர கோணங்களிலும் கோள்களின் வீடுகளில் நட்பு பெற்றும் 10ஆம் அதிபதியோடு கூலியும் இ10ஆம் அதிபதி அம்சத்தில் 7ஆம் ராசி இடத்திலும் இருக்க தன் சொந்த வீட்டை பார்க்க ஜாதகன் அழகிய பெண்ணை திருமணம் செய்வார். மேசம் ரிஷபம் சிம்மம் ஆகிய ராசி அதிபதிகளில் ஒன்று 7ஆம் அதிபதியாக நல்ல நிலையில் உள்ள சூரியனும் சந்திரனும் 7ல் இருக்க, 7ல் செவ்வாய் சுக்கிரன் சூரியன் ஆகியவை இருக்க ஜாதகன் சுகபோகம் பெற்று ஒருத்தியையே திருமணம் செய்து நல்ல வாழ்க்கை பெறுவார். அடுத்து 2வது திருமணம் யாருக்கு நடைபெறும்? 7ஆம் இடமும் 7ஆம் அதிபதியும் பலவீனமாகி 11ஆம் இடம் வலுத்தால் 2 திருமணம். லக்னத்துக்கு 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம். அந்த கலஸ்திரஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகமும் 7ஆம் வீட்டு அதிபதியும் பலவீனமாகி 11ஆம் இடம் 2ஆம் திருமணம் செய்யும் இடம் வலுத்தால் 2 திருமணம் நடைபெறும். சுக்கிரன் பலம் இல்லாமல் இருப்பது, 7ஆம் இடம் பலம் இல்லாமல் இருப்பது, தீய கிரகங்களின் பார்வை இருப்பது, அதாவது செவ்வாய் சனி உள்ளிட்ட கிரகங்களின் பார்வை 7ஆம் வீட்டில் இருப்பது, சுக்கிரன் கெட்டுப்போய் இருந்தாலும் அவனுக்கு 2 திருமணம் நடைபெறும். நவாம்சத்தில் சுக்கிரன் பலமில்லாமல் இருந்தால் 2 திருமணம். முதல் திருமணம் விவாகரத்து. நான் என்னும் அகங்காரம். சிலர் வீட்டில் பார்த்தால் என்ன சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார். கணவரை விட மனைவி நிறைய சம்பாதிப்பவராக இருப்பார். தற்சமயம் ஐடி துறைகளில் நிறைய சம்பளம் தருகிறார்கள். ஐடி அப்படி என்னாகிறது? கை நிறைய சம்பளம், கணவரை விட அதிகம் சம்பாதித்தால் தலைகனம் வந்து விடுகிறது. அப்பொழுது தான் என்ற அகங்காரம், விவாகரத்து அல்லது தம்பதிகளின் குடும்ப உறுப்பினர் தலையீடாக இருக்கும். வீட்டில் மாமனார் மாமியார் தலையீடு, பெற்றோரின் தலையீடு குடும்பத்தில் பிரிவினைக்கு காரணம். ஆணின் இயலாமை, உடல் சம்பந்தமான கோளாறுகள், பொருளீட்டுவதில் இயலாமை, பணம் சம்பாதிப்பதில் கஷ்டமாக இருக்கும், மனம் கட்டுப்படுத்துவதில் இயலாமை. பரிகாரம்: வாழை மரத்தை தாலி கட்டுவதை விட, ஏனென்றால் வாழை மரத்தை வெட்டினால் அடுத்த பிறவியில் சந்ததி இருக்காது. அதற்கு பதிலாக ஸ்ரீராமர் பட்டாபிஷேக திரு உருவ படத்தை வைத்து தினமும் வழிபாடு நடத்தலாம். ஆக யாருக்கு 2வது திருமணம் என்று நாம் பார்த்தோம்.